அது போக அருமையான மாடு செருக்கு கட்டு அருமையான மயிலை பசு பாக்குறது ரெண்டுமே செப்பட்டு இருக்கு. அது போக நாட்டு மாடுகள் நிறைய விற்பனைக்கு வந்திருக்கு. காங்கேயம் பூச்சிக்காளைக்கென்று காளை காளையதான் இவருங்க சந்தன பிள்ளையில சேர்றது. இதுவும் பசுதான், மயிலை பிள்ளை பிள்ளை பசு சந்தன பிள்ளை. அதே மாதிரி பூச்சிக்காளை 50,000 கேக்குறாங்க. 50,000 ரூபாய்க்கு கேக்குறாங்க. காங்கேயம் மயிலக்காளை நல்ல பூச்சிக்கு ஏத்த வர்க்கம். ஆமா, சிறுகொம்பு நல்ல மோகலட்சணத்தோட இருக்கு, நல்ல திமிழ் ஏத்தத்தோட இருக்கு. பாக்குறதுக்கு அட்டகாசமா. எத்தனை பல்லுங்க ஐயா? 4 பல்லு. 4 பல்லு. நீங்க எங்க இருந்து கொண்டாடுறீங்க? செட்டிபாளையம், போத்தனூர் செட்டிபாளையம். இப்போ பூச்சிக்கு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்களா? பூச்சிக்கால வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாங்களா? இல்ல, நாங்க ரெகுலரா வாங்க மாட்டோம், சொந்தமா வளர்த்துனது. சரி சரிங்க, வளர்த்தி கொண்டாந்துருக்கீங்க. 50 ரூபா சொல்றீங்களா? கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சது. சரி, ஓகேங்க. ஆமா, இது பூச்சிதான் ஏங்கண்ணா? இது என்ன இதுல சேருங்க? காங்கேயம் தான். இது வந்து என்ன ரேட்டு முடிஞ்சதுங்க? 35,000 கொடுத்துருக்குது. 25க்கு தான். 35க்கு. பல்லுனா? பல் 4 பல் தரத்தில் இருக்கிறது 35 ரூபாய்க்கு வேலை முடிச்சிருக்காங்க. லைட்டா சலங்க மறையோட இருக்க மாட்டிருக்கு. சரி சரிங்க. நீங்க வளர்த்தி கொண்டாடுறீங்களா? இல்ல, வாங்கிட்டு வந்ததுதான். சரி, ஓகே. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். அது போக மயிலை பசு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க இதை அப்படியே வீடியோவா போட்டு விட்டுருவோம். பெரிய மாடு கொம்பே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடிக்கு பக்கமா வர மாட்டிருக்குது. கண் ஒண்ணு வேலை முடிச்சு கொண்டு வராங்க. அருமையான காங்கை இருது. நல்ல பழைய வர்க்கத்தோட சேர்ந்தது. என்ன விலைக்கு வருது? என்ன விலைக்கு முடிச்சிருக்காங்க? 55 ரூபாய்க்கு கீழே வராது. 55 ரூபாய்க்கு கீழே வராது, மேலதான் போகும். இந்த மாதிரி பெருவெட்டு கால ரகமே பாக்குறது இப்ப பெருசா போச்சு. ஜோடி 1.10க்கு மேலதான் வரும். நல்ல பெரிய வர்க்க காளை எருது. காலையில எருது. இந்த மாதிரி பெரிய பெரிய எருதுகளுமே சந்தைக்கு விற்பனைக்கு நிறைய வரும். கொம்பு பாருங்க, அட்டகாசமா இருக்கு. எருதுகள் வந்து இந்திய எருதுகள் நிறைய வந்திருக்கு. மும்மரமா வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால உள்ள போக முடியாது. ஏன்னா குடியாரம் பாசமா இப்படி காமிச்சிட்டு போயிடலாம். செவலையில சேர்ற அருமையான காங்கை கடாரி கண்ணு. பாக்குற நல்லா ஜம்முன் இருக்கு. என்ன வேலை சொன்னாங்கன்னு எதுவும் தெரியல. ஆனா இது என்ன வேலை வரும்? இந்த கண்ணு அவரைதான் கேட்கணுமா? அவரைதான் கேட்க மாட்டாங்க ஒரே பேச்சுல. அதனால சரி, அப்படியே அம்பல போயிடலாம். அது போக எருமைகள் வரது நிறைய இருக்கு. முடிஞ்சா எருமை ஒரு வீடியோ எடுத்துருவோம். அப்படி இதெல்லாம் பார்த்தோம்னா செவலை காங்கை செவலை காளை. திருமூர்த்தி மலையே போயாச்சு. இன்னும் பல் போடாத கண்ணு. காய் அடிச்சு காதை எடுத்து வாட்டிட்டாங்க. என்ன விலைங்க வருது இந்த மாடு? அதான் 35 ரூபா சொல்லுதுங்க. 35 சொல்றீங்க. எத்தனை ரூபாய்க்கு கேக்குறாங்க? 27, 28. 25 இல்ல, விலை கம்மியா தான் கேக்குறாங்க. அது அந்த கண்ணெல்லாம் உங்களுதுங்களா? அந்த பொடி கண்ணெல்லாம் என்ன விலை வருங்க? செவலையில ரத்த செவலையில் ஒண்ணு இருக்குது, செவலையில் ஒண்ணு இருக்கு. 35 ரூபா ஒரு ஜோடி. சரிங்க ஐயா. அதே மாதிரி உள்ள ஒத்த வண்டி எருது ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. ஒத்த வண்டியில ஒத்த மாடு வண்டி பாக்குறதுக்கு ஜம்முன் இருக்கு. ஐயா, இந்த மாடு என்ன வேலை வருங்க? எருது போட்டோ எடுக்க வேண்டாம். அதே மாதிரி உள்ள கண்ணமாடு பேசிட்டு இருக்காங்க. கடாரி கண்ணோட இருக்க மாட்டிருக்கு. வெளியே இருந்துக்கலாமா? உங்களுதான் அவருதான்? உங்களுதான் அவருதான் ஓனர்.
ஈரம் மண்ணோட இருக்கு. இந்த கண்ணு வந்து 45 ரூபாய்க்கு விலை முடிச்சிருக்கு. 45 ரூபாய்க்கு இந்த மயில பசுமாடு 45க்கு விலை முடிச்சிருக்காங்க. பாக்குற நல்ல ஜம்மு இருக்கு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. நம்ம பொள்ளாச்சி சந்தையில் இருக்கப்போ ஆமாங்கண்ணா. நீங்க வந்து ஒரு ஜோடி வாங்கியிருக்கீங்க வண்டி எருதுகள். வண்டி எருதுங்களா ரேக்லா காலைங்களா? வண்டி எருதுக்கு ரேக்லா காட்டு வேலைக்கு எல்லாம் காட்டு வேலைக்கும். ஆமா சரி சரிங்க. இது வந்து ஜோடி என்ன ரேட் சொல்லி என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்கண்ணா? அண்ணா 1,25,000 சொல்லி 1,10,000 வாங்கியிருக்கோம். 1.10க்கு. ஆமாங்க. எத்தனை பல் தரத்துல இருக்கு இது? 4 பல்லு தரத்துல இருக்குண்ணா. 4 பல்லு. ஆமாங்க. எப்படிங்க விலை பரவாயில்லையா? வெளிய இருக்கிறதுக்கு இங்க சந்தையில பரவாயில்லைங்கண்ணா. விலை பரவாயில்ல. விலை பரவாயில்லை. சரி, நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க பழனிக்கு பக்கம் சத்திரப்பட்டியில இருந்து வரோங்க. சத்திரப்பட்டி. ஆமா. இப்போ இது ரெண்டு என்ன லட்சணம் பார்த்து வாங்குனீங்கண்ணா? நிறம் இருக்குங்கண்ணா. அதாவது மெயின் வந்து வண்டி ஏறுது காட்டு வேலைக்கு தோட்ட வேலைக்கு வேணா என்னென்ன லட்சணங்கள் பார்த்து வாங்கணும்? நிறம் முக்கியமுங்க. கொம்பு ஓர்சல் வேணுங்க. கைகால் ஊக்கம் இருக்கணுங்க. சரிங்க. மாடு நல்ல பிறப்புல இருக்கணுங்க. எல்லா ஓர்சலும் இருக்குங்க. எல்லா ஓர்ஸ்ல இருக்கு. எல்லாம் நடைவிட்டு எல்லாம் பாத்துட்டு எல்லாம் நடைவிட்டு பாத்துட்டோம். சரி ஓகே. சுழி எல்லாம் எப்படிங்கண்ணா? சுழி சுத்தம்ங்கண்ணா. சுழி சுத்தம். ஆமா. எந்த கோளாறு இல்ல. எந்த கோளாறும் இல்லை. சரி ஓகே. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு வேலை பரவாயில்ல. பரவாயில்லைங்க. பரவாயில்ல. சரி ஓகே, சந்தோஷம். இந்த சந்தை எத்தனை மணி மட்டும் நடக்குங்க? அண்ணா இந்த சந்தை 11 மணி வரைக்கும் நடக்கும். 11 மணி மட்டும் நடக்கும். தேவைப்படுறவங்க இங்க வந்து நாட்டு மாடுகள் வேணாலும் வாங்கிக்கலாம். சரி ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. உங்க பேருங்க? ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்க 3 பேர் வந்திருக்கோம். 3 பேர். அவங்களுக்கு காட்டலாங்களா? காட்டலாமுங்க. மொத்தம் 4 பேர் வந்திருக்கீங்க. ஆமா. சரி ஓகே. சரிண்ணா, ரொம்ப நன்றி. அப்படிங்களா? 3 ஜோடி வச்சிருக்காரு. அது போய் எக்ஸ்ட்ரா இது ஒண்ணு. சரிங்க. அது போக இன்னொன்னு செவலை நடைவிட்டு பாக்குறாங்க, நடக்க வச்சு பாக்குறாங்க. கால் சுண்டுகால் இருக்கா, எச்சுக்கு மீன் நடக்குதா இல்ல என்ன எதுன்னு செக் பண்றாங்க. அப்படி இங்க பார்த்தோம்னா ஒத்த மாடு ஒண்ணு இருக்கு. இருது அங்க இருது செவலையில சேர்றது. ஆனா இந்த வீடியோ எடுத்துக்கலாமா? என்ன வேலைன்னா வரும் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்களா? அவர் பேசல எதுவுமே. நல்லா பாக்குறீங்களா? ஜப்புன்னு அட்டகாசமா இருக்கு. இங்க போய் கொடுக்கறது. சரி ஓகே, அப்படி உள்ள போயிடலாம். காங்கேயத்துல சேர்ற அருமையான செவலைங்களா? செவலனோ செவலை. ஆமா. நல்ல லட்சணமான மாடு. நல்ல காய அடிச்சு சீரெல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லா சீரும் எல்லாம் பழக்கிட்டேன். எல்லாமே பழக்கியாச்சு. அண்ணா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? வண்ணாமடைங்கண்ணா. இப்ப வந்து ஒத்த மாடவே கொண்டு வந்திருக்கீங்க. ஏறுது ஒத்ததான் வாங்கிச்சுங்க. இது எத்தனை பல்லுண்ணா? பல் 2ங்கண்ணா. பல் 2 பல்லு. வண்டி எல்லா பழக்கம் இருக்குங்களா? எல்லா பழக்கம், உழவு பழக்கம் முதற்கொண்டு எல்லாம் இருக்கு. என்ன ரேட்னா வரும்? 45 ரூபா சொல்லிச்சுங்க. 45. என்ன ரேட் மட்டும் கேக்குறாங்க? 35 37 வரைக்கும் கேக்குறாங்க. 37 மட்டும் தான் கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வண்டி ஏறுது வேணா ரேக்லா காலைகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கான்டாக்ட் பண்ணலாம்ண்ணா. எத்தனை ஒரு முடி கைவசம் வச்சிருப்பீங்க? எப்போ 2 ஜோடி 3 ஜோடி எப்போ இருக்கு. எப்பவுமே கைவசம் இருக்கும். அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா? தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி அப்படியே சொல்லிருங்க. 99 46 97 49 59. இது வந்து இடத்த மாடா வளர்த்து மாடுங்களா? இது வளர்த்து மாடுங்க. வளர்த்து மாடு. சரி ஓகேண்ணா. ஓகே. உங்க பேரு? அன்சருங்கண்ணா. எந்த ஏரியாங்க? வண்ணாமடைங்க. சரி. அப்படி இந்த இங்க ஒரு காங்கேய செவலை ஒண்ணு இருக்கு. எடுத்துக்கலாமா? என்ன ரேட்னா வரும்? 27. பல்லுங்க இன்னும் பல் போடல, சீர் பண்ணியாச்சு. 27 சொல்றாங்க. காய் அடிச்சு சீரெல்லாம் பண்ணிட்டாங்க. பல் போடாத கண்ணு கொண்டு போயிட்டாங்க. அதுபோக கலப்பின மாடுகள் நிறைய இருக்கு. அதுவும் வேணாலும் இங்க வாங்கலாம். அப்படியே கலப்பின மாடுகள்
அது போக பாத்தீங்கன்னா இது என்ன பிரிக்கிறது தெரியல. இந்த சாகிவாலா நினைக்கிறேன். சாகிவாலா வடந்திய மாடு கரெக்டா நாம மைண்டில் இருக்கு. நான் வந்துருச்சு. அருமையான கண்ணு, கிடாரி கண்ணுங்களா? இந்த மாதிரி கண்ணு நல்ல கண்ணு இருந்துட்டு உங்க வீட்டு இருக்கு. இது என்ன விலை வருங்க? எதுக்கு எதுங்களா? இது ஒரு 18 ரூபா வாங்கலாம். 18 ரூபானா வாங்கலாம். அப்படியே இந்த வாங்க. இந்த மாதிரி நான் கிருல கண்ணு வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? கிரலைங்களா? கிரல எங்களுக்கு வேண்டாம், நாங்களே வியாபாரம் தாங்க. நீங்களும் வியாபாரம் தான் இல்ல? வேணா உங்க வீட்டு இருக்குமான்னு கேக்குறேன். எங்க கிட்டங்களா? கிர் இல்லைங்க, நாட்டு கன்று இருக்குங்க. நல்லா நாட்டு கண்ணு எதுங்க? காங்கேயமா? காங்கேயம் மேலங்க, நம்ம தமிழ் நம்ம ஏரியா கண்ணு. நம்ம ஏரியா கண்ணு. அதான் நாட்டு மாட்டுல காங்கேயம் மாடு இருக்குங்களா இல்ல பொள்ளாச்சி மாடு இருக்கா? பொள்ளாச்சி மாடு இருக்கு. எத்தனை மாடு இருக்குண்ணா? 3 மாடு இருக்கு. எல்லாமே பசுதான். பசுதான். அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க, தேவைப்படுறோம் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். 96ங்க 88 51 05 28. சரி ஓகே. பேருங்க? ரவி. ரவி. சரி ஓகே. அது போக பாத்தீங்கன்னா எருமைகள் இதெல்லாம் என்ன ரேட் போகுது? இதெல்லாம் கோணா கண்ணா? 5 ரூபா. எல்லாமே 10 ரூபா 5 ரூபா ரேஞ்சு தான் கோணா கண்ணு பூரா. சரிண்ணா. இப்போ கலப்பின மாடுகள் என்னால இங்க வந்தா பேரம் பேசி தர ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். இதெல்லாமே கோணா கண்ணு. வேலை பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கோணக்கண்ணா? கோணக்கண்ணா காட்டுக்குள்ள மேய்ச்சிருங்க. என்ன ரேட்னா வரும்? பார்த்து மாடு. அப்படியே அந்த வந்து கேட்கலாம். என்ன விலைன்னா வரும்? 5 ரூபா ரேட்டு இல்ல? எல்லாமே இதுல பொட்டக்கண்ணு இருக்கா இல்ல கெடா மட்டும் தானா? எல்லாம் கெடா. 5 ரூபா ரேஞ்ச் சொல்றீங்க. 5 ரூபா ரேஞ்ச் சொல்றாங்க. ஒரு 6 மாசம் இல்லைன்னா 7 மாசம் இருக்கு. அப்படியே அந்தல போனோம்னா பெரிய பெரிய எருமைகளும் விற்பனைகள் நிறைய வரும். பெரிய பெரிய எருமைகளும் விற்பனைகள் நிறைய வந்துருக்கு. அதையும் பார்த்துருக்கோம். அவங்க பேசுறாங்களா இல்லையான்னு தெரியாது. நல்லா சுருட்ட கும்பல சேர்ற எருமை. இது எல்லாம் கோணா கன்றாங்க தான். அவரைங்களா? அவரைவா? அந்த எருமை என்ன ரேட்னா வரும்? இந்த எருமை 50,000 வரும். 50,000. முறால சேர்றதா? முறா கோணா கண்ணுங்களா? கிடேரி. இல்ல கோணா கண்ணு எது கிடாரி எதுன்னு தெரியல. எல்லாமே உள்ள கலந்து இது கிடேரி. கோணா கண்ணு. சரி சரிங்க. இது வந்து உள்ள சனையாளியா? சனையான 1 லட்சம். 1 லட்சம். ஆமா. இது எத்தனை வருஷம் கண்ணு இருக்குங்க? இது 2.5 வருஷம். 2.5 வருஷமான கண்ணு. இதான் 50 ரூபா சொல்றீங்க? ஆமா, 50 ரூபா விலை சொல்லுங்க. அதுக்காக சொல்றேன். 20 ரூபாண்ணா. 50 ரூபா சொல்லிட்டு இருந்தாரு அவரு. 20 ரூபாய்க்கிறீங்க. ஓகே. ஆனா நல்ல அருமையான இரும்பு. 10 ரூபா. எல்லாமே கம்மி ரேட்டுல இந்த வாரம். ஆனா இந்த கோணா கலர்ல என்ன ரேட் வரும்? இதெல்லாம் 10 ரூபா வருங்க. 10 ரூபா ரேஞ்சு. அந்த மாதிரி பெரிய எருமை அதான் 20 25 அப்படி வரும். எல்லாமே கம்மி ரேட்டு தான். சரி, இந்த மாதிரி எருமைகள் கோணா கண்ணெல்லாம் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. நம்பர் சொல்லுங்களா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தாலும் வாங்கலாம். சரி ஓகே. அப்ப சந்தையில வந்து பார்த்து வாங்கிக்கலாம். வருஷம் வாங்கிட்டாலாம். சரி ஓகேண்ணா. அதோ பெரிய பெரிய எருமைகள் நிறைய வந்திருக்கு. சீத்து நடிகை தண்ணி. அது போக பறவை விற்பனை வேலை முடிஞ்சு கொண்டு வரேன். அது போக பெரிய பெரிய எருமைகள் கோணா கண்ணுகள் நிறைய வந்திருக்கு. அப்படியே அண்ணன் கிட்ட கேட்டுருவோம்.
மைக் யாரு இல்ல சும்மா டீடைல் மட்டும் தெரியாது. என்ன வேலைன்னா வர அவரேஜா தெரியாது. ஓனர் அந்தல போயிட்டாரா? சரி ஓகே. அது போக நிறைய கொண்டாந்துருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய எருமைகள் வேணாலும் இங்க சந்தைக்கு தான் வாங்கலாம். சரி ஓகே. இது பூராமே கோணா கண்ணு. இந்த தரத்துல கோணா கண்ணு விற்பனை நடந்தாங்க. காங்கேயம் ஜோடி எடுத்து ஆனா இது வீடியோ எடுத்துக்கலாமா? வேண்டாம் வேண்டாம் அப்படி காமிச்சிருவோம். அது போக இது எல்லாமே கலப்பின மாடுகள். செவலை செவலை சட்டை செவலை ஜெர்சியில சேர்ற மாடு எல்லாமே வந்து பேர பேச கலப்பின மாடுகளும் நிறைய விற்பனை வேணும். பாக்குறதுக்கு எல்லாமே ஜம்முன் இருக்கு. வீடியோ